வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் கோட்டைக்குள் மஹிந்தவின் ஆட்டம். நிதியமைச்சின் பகிர் தகவல். ஜனாதிபதியின் பணிப்புரை. நாடளாவிய ரீதியில் ஒரே நாளில் 964 பேர் கைது. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் முதல் முறை அதிரடி நடவடிக்கையில் சிக்கிய 22 பிக்குமார். இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் அதிகரிக்கக்கூடும். திரைசேரி மோசடி இணைய தாக்குதல் அல்ல, விசாரணையை தீவிரப்படுத்த ஹர்ஷடி சில்வா வலியுறுத்தல். வங்கிக் கணக்குகளே இலக்கு. கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம். வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏற்பட்டுள்ள உலக வெடிப்பு. தொகுதி அமைப்பாளர் ஒருவர் விலகல். தமிழ் தேசிய கட்சிகளிடம் எழுத்து மூலம் ஒப்புதலை பெற சட்டத்தரணிகள் பேரவை முயற்சி. திடீரென நுழைந்த ஆயுததாரி. சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பாதுகாப்பு படை. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல். இனி விரிவான செய்திகள். அனுரவின் கோட்டைக்குள் மஹிந்தவின் ஆட்டம். நிதியமைச்சின் பகிர் தகவல். இணையவழி திருடர்களால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் களவாடப்பட்டுள்ள சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் அரசாங்கம் மிகவும் பலவீனமான முறையில் இந்த இணையவழி பரிமாற்றத்தை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த விடயம் பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தாலும் இதில் பல அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், அரசிடம் உள்ள தொழில்நுட்ப அறிவு போதாமைதான். அத்தோடு திரைசேரி கொடுப்பனவு விவகாரத்தில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மஹிந்த ராஜபக்சவின் பல விசுவாசிகள் தொடர்ந்தும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்றமையும் இதற்கு காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் பணிப்புரை. நாடளாவிய ரீதியில் ஒரே நாளில் 964 பேர் கைது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசேட சோதனைகளில் 964 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை வெள்ளிக்கிழமையன்று இடம்பெற்றுள்ளது. போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 965 விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போதே போதைப் பொருட்களுடன் 964 பேர் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 7 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் அதிகரிக்கக்கூடும். 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை மத்திய வங்கி கணித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தையின் நிலையற்ற தன்மை காரணமாக வரும் காலத்தில் எண்ணெய் விலைகள் உயர்வாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் மொத்த இறக்குமதி செலவீனத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் ஒரு பெரும் பகுதியாக உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இது மொத்த இறக்குமதியில் சராசரியாக கிட்டத்தட்ட 20% இருந்துள்ளது என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதியின் அளவு அதிகரித்த போதிலும் மொத்த செலவினம் 2024ஆம் ஆண்டில் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 2025ஆம் ஆண்டில் 4 பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் முதல் முறை அதிரடி நடவடிக்கையில் சிக்கிய 22 பிக்குமார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக மதிப்புள்ள குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருள்களுடன் 22 துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு விமான நிலையத்தில் அவர்கள் நடத்திய சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான துறவிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொண்டு வந்திருந்த பயண பைகளில் பாடசாலை உபகரணங்கள், பல்வேறு இனிப்புகள் மற்றும் போலி பைகள் தயாரிக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் 110 கிலோகிராமிற்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு துறவிகளின் பயணப்பையிலும் 5 கிலோகிராமிற்கும் அதிகமானதாக போதைப் பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்கள் ஒரு நபரின் அனுசரணையுடன் வழங்கப்பட்ட விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்துக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் துறவி கோலத்தை களைத்துவிட்டு சிவில் உடைகளை அணிந்து
பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களாக புகைப்படம் மற்றும் காணொளிகள் அவர்களின் கையடக்க தொலைபேசிகளில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இதுவாகும். அத்துடன் துறவிகள் குழு ஒன்று போதைப்பொருளுடன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரி மோசடி இணைய தாக்குதல் அல்ல, விசாரணையை தீவிரப்படுத்த ஹர்ஷ டி சில்வா வலியுறுத்தல். திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியானது நுணுக்கமான இணையவழி தாக்குதல் அல்ல என்றும் அது அதிகாரிகளின் அடிப்படை அலட்சியத்தால் ஏற்பட்ட விளைவு என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா விமர்சித்துள்ளார். பாரியளவிலான நிதி பரிமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய முறையான நிதி தணிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மில்லியன் கணக்கான ரூபாய்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையை அனுப்பி சரிபார்க்கும் வழக்கமான நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை? பண பரிமாற்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவை மூல ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகள் ஏனைய இடங்களில் பொதுவாக பின்பற்றப்படுபவை. பொதுமக்களின் பணம் இவ்வாறு இழக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வெறுமனே பணம் காணாமல் போன ஒரு சம்பவமாக தட்டி கழிக்க முடியாது. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அரச நிதியை கண்காணிப்பது நாடாளுமன்றத்தின் அரசமைப்பு ரீதியான பொறுப்பாகும். எனவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரச நிதி பற்றிய குழு இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்குகளே இலக்கு, கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. இலங்கையில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவோரின் வங்கிக் கணக்குகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் புதியதொரு டிஜிட்டல் மோசடி குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அறிமுகமில்லாத இலக்கங்களில் இருந்தோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களின் பெயரிலோ வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஊடாக ஆபத்தான APK கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இவை திருமண அழைப்பிதழ்கள், மின்சார கட்டண விவரங்கள் அல்லது பரிசு போட்டிகள் என்ற பெயர்களில் வரக்கூடும் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இவற்றை ஒரு புகைப்படம் என்றோ அல்லது PDF கோப்பு என்றோ நினைத்து கிளிக் செய்தால் அது உடனடியாக உங்கள் தொலைபேசியில் ஒரு மென்பொருளாக தானாகவே நிறுவிக்கொள்ளும் என அவர்கள் கூறியுள்ளனர். இந்த மென்பொருளூடாக ஹேக் செய்பவர்கள் கைபேசியை முழுமையாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார்கள் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் தொலைபேசிக்கு வரும் SMS மற்றும் வங்கி கொடுக்கல் வாங்கலுக்கான OTP ரகசிய குறியீடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் முழுமையாக கொள்ளையிடப்படும் அபாயம் உள்ளது. எனவே அறிமுகமில்லாத இலக்கங்களில் இருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு APK கோப்புகளையும் தரவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ வேண்டாம். மென்பொருள்களை தரவிறக்கம் செய்ய எப்போதும் உத்தியோகபூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரை மாத்திரம் பயன்படுத்துங்கள் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம், வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டில் டிஜிட்டல் வாகன காப்புறுதி அட்டைகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றுடன் இணைந்து தொடங்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து வாகன உரிமையாளர்களுக்கும் இலகுவான காகிதமற்ற மற்றும் வினைத்திறனான அனுபவத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முறை கொண்டுவரப்பட உள்ளது. வாகன காப்புறுதி முறையை நவீனமயமாக்கல், தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை முன்னெடுத்தல் மற்றும் பொது பாதுகாப்பை பலப்படுத்துதல் ஆகியவற்றிற்கான முக்கிய ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏற்பட்டுள்ள உள்ளக வெடிப்பு, தொகுதி அமைப்பாளர் ஒருவர் விலகல். ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினரும் ரத்மலானை தொகுதி அமைப்பாளர் திடீரென விலகியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்மலானை தேர்தல் தொகுதி அமைப்பாளராக பணியாற்றிய வைத்தியர் சமல் சஞ்சீவ அப்பதவியில் இருந்தும் கட்சியில் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் உடனடியாக விலகியுள்ளார். மேலும் இவர் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். கட்சியில் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் உடனடியாக விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2024 அக்டோபர் 7ஆம் தேதி அவர் ரத்மலானை தொகுதி அமைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் நியமிக்கப்பட்டார்.
தமிழ் தேசிய கட்சிகளிடம் எழுத்துமூல ஒப்புதலை பெற சட்டத்தரணிகள் பேரவை முயற்சி. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு திட்ட தயாரிப்பில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டவும், அரசுடனான பேச்சுக்களின் போது அந்த ஆவணத்தையே அடிப்படையாக கொள்ளவும் சகல கட்சிகளிடமிருந்தும் எழுத்துமூல ஒப்புதலை பெற தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஆலோசித்து வருகிறது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இப்பேரவை ஈடுபட்டுள்ள நிலையில் அண்மை காலமாக எழுந்துள்ள முரண்பாடுகளை தவிர்க்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற சந்திப்புகளில் பொது இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. இருப்பினும் கடந்த 15ஆம் தேதி தமிழ் தேசிய பேரவை தனித்துவமாக செயற்பட்டு 28 பேரடங்கிய வழிநடத்தல் குழுவை நியமிப்பதாக அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சி சட்டத்தரணிகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை அரசுடன் தனித்து செயற்பட மாட்டோம் என வாக்குறுதி அளித்த நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் இந்த தனிப்பட்ட நடவடிக்கை ஒற்றுமை முயற்சியை குழப்புவதாக அமைந்துள்ளது என்று தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டியிருந்தது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தங்களது கூட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது எனவும், தமிழ் மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் விடயங்களில் இரகசியத்தன்மை அவசியமில்லை என்பதால் தமது கூட்டு நடவடிக்கை தொடரும் எனவும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையிடம் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான மாறுபட்ட நிலைப்பாடுகளால் ஒற்றுமை முயற்சிக்கு குந்தகம் ஏற்படுவதை தடுக்க தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை பின்வரும் தீர்மானங்களை எழுத்து மூலம் உறுதிப்படுத்த முயல்கிறது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தயாரிக்கும் அரசியல் தீர்வு ஆவணமே இறுதியானது மற்றும் மேலோங்கியது என்பதை ஏற்றுக்கொள்வது. அரசுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு பேச்சும் இந்த கூட்டு ஆவணத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது. சகல தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த ஒற்றுமை முயற்சியில் உண்மையான அர்ப்பணிப்புடனும் இருப்பதை உறுதிப்படுத்தவே இந்த எழுத்து மூல ஒப்புதல் பெறப்பட உள்ளது என்று தெரிய வருகிறது. திடீரென நுழைந்த ஆயுததாரி, சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பாதுகாப்பு படை, ட்ரம்ப் வெளியிடும் திடுக்கிடும் தகவல். வாஷிங்டனில் இடம்பெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் இரவு விருந்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்ற சந்தேக நபர் குறித்த விவரங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயங்களை வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தாக்குதலுக்காக வந்த சந்தேக நபர் பல ஆயுதங்களை கொண்டிருந்ததாகவும் அந்த நிகழ்வில் இருந்த பாதுகாப்பு சோதனை சாவடிக்குள் நுழைய முயன்றதாகவும் கூறினார். அப்போது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி சந்தேக நபரை கட்டுப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட நபர் கலிபோர்னியாவை சேர்ந்த 33 வயது நபர் என்றும் அவரிடம் பல ஆயுதங்கள் இருந்ததாகவும் ட்ரம்ப் கூறினார். அத்துடன் ரகசிய சேவை பிரிவின் மிகவும் துணிச்சலான பல உறுப்பினர்களால் அந்த நபர் வீழ்த்தப்பட்டார் என்று ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் ட்ரம்ப் இட்டுள்ள மற்றொரு பதிவில், நெறிமுறையின்படி நாங்கள் இந்த வளாகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சட்ட அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அதன்படி நாங்கள் உடனடியாக வெளியேறுவோம். இன்னும் 30 நிமிடங்களில் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு அறையில் இருந்து நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவிருக்கிறேன். முதல் பெண்மணி, துணை ஜனாதிபதி மற்றும் அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்களும் நல்ல உடல்நிலையில் உள்ளனர். இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் உங்களுடன் பேசுவோம். இந்த நிகழ்வுக்கு பொறுப்பான அனைத்து பிரதிநிதிகளுடனும் நான் பேசியுள்ளேன். மேலும் 30 நாட்களுக்குள் நாங்கள் இதை மறுதிட்டமிடுவோம் என அவர் குறிப்பிட்டிருந்தார்.